நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். புள்ளைய நம்ம புடியிலே வச்சுக்கணும்னு எல்லா அம்மாவும் யூஸ் பண்ற சென்டிமெண்டல் பிளாக்மெயில் தான் இது. அது அப்படியே நடந்துடும்லாம் நீ பயப்படாத. அம்மா கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே உண்மையை சொல்லிடு. இல்லைன்னா உன் வாழ்க்கையோட சேர்த்து ரஞ்சிதாவோட வாழ்க்கையும் நாசமாயிடும். அக்கா வர. ரெண்டு பேரும் இங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லக்கா, சும்மாதான். இவன் கிட்ட வெட்டியா பேசுறதுக்கு பதிலா உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசப்போ. அவளை உடனே வீட்டை விட்டு வெளியே அனுப்புற வேலையை பாரு. அம்மா தான் 1 மாசம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்குள்ளே உனக்கு என்னக்கு அவசரம்? 1 மாசம் கழிச்சு போகணுன்னு தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கா. அதுக்கு முன்னாடி அவளே போகணும்னு சொன்னாலும் நீ விட மாட்ட போலியே. இந்த டீல் ரொம்ப ஸ்மூத்தா முடிய வேண்டியது. அவ அருண் கூட சுத்த போய் தான் எல்லாமே கெட்டு போச்சு. இன்னும் 1 மாசம் விட்டு வச்சா அவளால நம்ம நிறைய கஷ்டப்பட வேண்டியதாயிடும். அவ இங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு தலைவலிதான். அவளை இப்பவே துரத்தி விட்டாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். புரிஞ்சுதா? அது நடக்கிறப்பவே நடக்கட்டும்க்கா, இப்பவே போன் என்னால சொல்ல முடியாது. டே அருண் நில்லு. இவ்வளவு நேரம் அவகிட்ட பேசிட்டு தானே இருந்த, ஏன் என்கிட்ட பேச மாட்டியா? சொல்லு. நான் இப்படி ஒரு டீல்ல மாட்டி விட்டேன்னு உனக்கு என் மேல கோவம், அப்படிதானே? நீ முழு மனசோட சம்மதிக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா அம்மாக்காக இல்லைனாலும் எனக்காக நீ இதை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நான் உனக்காக ஒரு பெரிய விஷயத்தையே மறைச்சிருக்கேன். நீயும் ரஞ்சிதாவும் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றத நான் இது வரைக்கும் அம்மா கிட்ட சொல்லல. அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா நீயும் போய் சொல்லிட்டியேன்னு கோவப்படுவாங்க. ரஞ்சிதா கூட சேர்ந்து இன்னும் என்னெல்லாம் மறைச்சிருக்கியோன்னு உன் மேல சந்தேகப்பட்டு உன்னையும் வெறுத்துருவாங்க. அப்படி ஒரு நிலைமை வராம இருக்க நான் தான் உன்னை காப்பாத்திருக்கேன். நான் சொல்றத செஞ்சா கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன். என்னடா கூட பிறந்தவளே பிளாக்மெயில் பண்றான்னு நினைச்சுக்காத. எனக்கு வேலை தான் வாழ்க்கை, புரிஞ்சுக்கோ. நில்லு வித்யா. நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. அம்மாக்காகவும் உனக்காக மட்டும்தான் நான் இதுவரைக்கும் எதுவுமே பேசாம இருக்கேன். அந்த பிரச்சனைக்காகலாம் இல்ல. ரஞ்சிதா ஆடிட்டிங் வேலைக்காக ஒரு 2-3 நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்தாங்க. அதை பார்த்துட்டு அங்கதான் வேலை செய்யறாங்கன்னு நீ ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு இருக்க. இத பத்தி நீ அம்மா கிட்ட சொன்னாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அவசரப்பட்டு இடாதீங்களா, கொஞ்சம் நிதானமா இருந்துக்கலாமேடா. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். கண்ட்ரோல மீறி போனதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டிட்டு இருக்க பாத்தியா? சார் சார் என்னையா சார், சாலிகிராமத்துல எங்க சார் போனோம்? சாலிகிராமமா? யோ, நான் வலசரவாக்கம் போனையா? சார், நீங்க ஏறும்போது சாலிகிராமம் தானே சொன்னீங்க. சாலிகிராமம் நான் சொன்னேன். ஏதாவது டென்ஷன்ல சொல்லியிருப்பேன். என் வீடு வலசரவாக்கம், நீ வலசரவாக்கத்துக்கு போ. சார், எனக்கு ஸ்கூல் சவாரி இருக்கு. அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தா எனக்கு லேட் ஆயிடும். யோ, இப்ப அதுக்கு என்ன பண்ணுன்ற? நானு இங்கே இறக்கி விடுறேன், நீங்க வேற ஆட்டோ பிடிச்சு போங்க சார். யோ, என்னால ஏறி இறங்கலாம் முடியாதுயா, கால் சரியில்லை. என்ன டிராப் பண்ணிட்டு நீ எங்க வேணா போ. பிள்ளைங்க வெயிட் பண்ணுவாங்க சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார், லேட்டா போக முடியாது. யோ, ஸ்கூல் சவாரி இருக்குன்னா முதல்ல சொல்ல மாட்டியா? ஏன் பாதியில கழுத்து இருக்கிற? சார், முதல்ல மாத்தி மாத்தி சொன்னது நீங்க. இப்ப சாலிகிராமம் இல்ல வலசரவாக்கன்னு சொன்னா? யோ,
அதை டென்ஷன்ல மாத்தி சொல்றேன்லையா அவசரம் பண்ண ரொம்ப தூரமா இருக்கு ஏன்னா விட்டு போயா இல்ல சார், பிள்ளைங்களை தவிக்க விட முடியாது. நீங்க இங்கேயே இறங்கிக்கங்க. யோ பாதி வழியில இறக்கி விட்ட ஒரு பைசா கூட நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். பரவாயில்ல சார், நீயே வச்சுக்க. நான் கோயில் உண்டியில போட்டதா நினைச்சுக்கிறேன். யோ இறங்குங்க. வித்துறா இறங்குங்க ஃபர்ஸ்ட். நான் ஸ்கூல் சவாரி போகணும். இறங்குங்க. யோ உன் பேர் என்னையா ஆட்டோ நம்பர் என்ன சொல்லு ஆட்டோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி உன் ஆட்டோக்கு சீல் வச்சிடும் சொல்லிட்டேன். நீ எங்க வேணாலும் சொல்லிக்க, யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்க. முதல்ல கையெடு. யோ யோ ஸ்டிக்கரா ஸ்டிக்கர் என்ன யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க? அக்கா, பத்மாக்கா, கல்பனா, 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 அக்கா, ஐயோ ஐயோ அக்கா, ஐயோ கல்பனா, வாங்க சார். இந்த வீடு இந்த தானமா? வீடு தான் சார், வாங்க. யோ ஆம்புலன்ஸ்க்கு சொல்லியாச்சா? அனுப்பிட்டேன் சார். வீட்ல ஏதாவது திருட்டு போயிருக்கா, வெப்பன் ஏதாவது இருக்கான்னு இமிடியேட்டா பாருங்க. போங்க. சரிங்க சார். யோ கான்ஸ்டபிள், நீ அந்த பக்கம் பாரு. சரிங்க சார். நீ இந்த பக்கம் பாருமா. போமா. ஓகே சார். போங்க. ஒரு இடம் விடாம தரவா செக் பண்ணுங்க. ஒரு இடம் விடாதீங்க. நல்லா பாருங்க. ஏமா இவங்களாம் உங்க சொந்தக்காரங்களா? இல்ல சார், பக்கத்து வீட்டை தான் குடியிருக்கேன் சார். ரொம்ப வருஷமா பழக்கம் சார். எப்படி நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியாது சார். இந்த அக்காவுக்கு மருமகளோட தம்பி அருண் வந்தாரு. ஏதோ கோவமா பேசி சண்டை போட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சு சார். அப்புறம் கோவமா வெளியில போனதை நான் பார்த்தேன் சார். ஏன் சண்டை போட்டாங்கன்னு தெரியுமா? தெரியல சார். ஆனா ரொம்ப நாளா இவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கு சார். ஆனா இன்னைக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலைங்க சார். அப்பதான் நான் அவசரமா கடைக்கு கிளம்பிட்டு இருந்தேன் சார். சார், இந்த பொண்ணுக்கு உயிர் இருக்கு சார். என்னமா சொல்ற? யோ மூச்சு விடுறாங்க பாருங்க சார். பாருங்க பாருங்க. உயிர் இருக்குயா? ஆமாயா. யோ ஹாஸ்பிடல் கொண்டு போனா காப்பாத்திரலாம். ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியா? போயா. சரிங்க சார். யோ தூக்கியா. சரிங்க சரிம்மா, சார். தூக்கு. பாத்து மெதுவா. அண்ணி, நீங்க உட்காருங்க, நான் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். என்னாச்சு வேதா? கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு மாதிரியா இருக்க? மனசே சரியில்லைங்க. பூஜைக்காக வாங்கிட்டு போன தேங்காய் அழுகி போச்சு. குருக்கள் பிரசாதம் கொடுக்க வந்தப்போ பிரசாத கிண்ணம் கீழே விழுந்துருச்சுங்க. எல்லாமே அபசகுணமா நடக்குது. வேதா, இதெல்லாம் தற்செயலா நடக்கிறதுமா. ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்குள்ள நீ ஏன் பயந்துட்டு இருக்க? நானும் இதையே தான் சொன்னேனா, ஆனா அண்ணி சமாதானமே ஆக மாட்டேங்கிறாங்க. அண்ணி, இந்தாங்க. என்னமோ தெரியலங்க, ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு என் மனசுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அக்கா,
எதையாவது நினைச்சு குழப்பிக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. நீ மனசை அமைதியா வச்சுக்கிறது மட்டும்தான் உனக்கு ஒரே மருந்து. அண்ணா வா, எங்க? அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம். நான் தான் பேசுறேன்னு சொன்னல. எப்போ நான் பேசுவ? அம்மா கோவிலுக்கு போயிட்டு வந்தோடனே பேசுறேன்னு சொன்னல. அம்மா வந்துட்டாங்க, வா வந்து பேசுனா. இதான் கரெக்டான நேரம். இதை விட்டுட்டா அப்புறம் வாழ்க்கையே போயிடும்னா. என்னன்னா யோசிக்கிற? நீ வா. யோசிக்காத, வா. ம். தேங்க்ஸ் அத்தை. போய் பேசு. அருண், பிரசாத் எடுத்துக்கோ. போய் பேசு போ. அண்ணா. அம்மா அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னப்பா சொல்லு. அது வந்து ரஞ்சிதாவை பத்தி ஒரு விஷயம் கிட்ட. இனிமே அந்த ரஞ்சிதா பத்தி பேச என்ன இருக்கு? அவளால நம்ம குடும்பத்துல நடக்க வேண்டிய எல்லா நல்லதுமே கேட்டு போச்சு. இன்னும் ஒரு மாசத்துல அவ நம்ம வீட்டை விட்டே போக போறா. அம்மா கல்பனா வீட்டுக்கு போயிட்டு உனக்கும் ரஞ்சிதாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி கல்யாணத்தை பேசி முடிக்க போறாங்க. இப்ப எதுக்கு அவ டாபிக் எடுக்கிற? ஐயோ வித்யா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நான் அம்மா கிட்ட பேசுறேன். என்னது போலீஸ்? இந்த வீடு தானே? இதான் அவன் வீடு. எதுக்கு வந்திருக்காங்க? சுந்தர், நம்ம வீட்டுக்கு எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க? எதுக்குன்னு தெரியலையேக்கா. இங்க அருண்ங்கிறது யாரு? நான் தான் சார். யோ, வண்டியில ஏத்துங்கயா. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ஏன் சார் வரணும்? யோ, நீ பெரிய சமூக சேவை செஞ்சிருக்க. உன்னை பாராட்டி பதக்கம் கொடுக்க போறாங்க. செய்யறதையும் செஞ்சுட்டு அப்பாவி மாதிரி நடிக்கிறியா? ஸ்டேஷனுக்கு வா, அங்க விளக்கமா சொல்றேன். இருங்க சார், என்ன சார் அநியாயமா இருக்கு? என்ன ஏதுன்னு விவரம் சொல்லாம நீங்க பட்டு எடுத்துட்டு போறீங்க. என் பையன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லுங்க சார். பத்மாங்கிற லேடிய இவன் அடிச்சே கொண்டிருக்கான். அவங்க பொண்ணு கல்பனாவும் இவ அடிச்ச அடியில இப்ப சாகர நிலைமையில இருக்கா. இந்த டீட்டெயில் போதுமா இல்ல இதுக்கு மேல வேற ஏதாவது சொல்லணுமா? சார், என் பையனை பத்தி அபாண்டமா பேசாதீங்க. ஒரு எறும்பு கொல்றது கூட அவனுக்கு மனசு வராது. இவன் எப்படி சார் அவங்கள? நீங்க சொல்றது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்ல சார். எல்லா அம்மாவுக்கும் அவங்க புள்ள நல்லவங்க தான். ஆனா உண்மை வேற மாதிரி இருக்க. இவன் தான் அந்த கொலையை பண்ணிருக்கான்னு நாங்க சந்தேகப்படுறோம். அத பத்தி விசாரிக்க தான் நாங்க இவனை கூட்டிட்டு போறோம். ஒழுங்கா எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க. சார், இல்ல சார், நான் அந்த வீட்டுக்கு போனது உண்மைதான். நான் கோவமா சண்டை போட்டதும் உண்மைதான். ஆனா நான் என்ன தப்புமே செய்யவே இல்லை சார். உங்களுக்கு யாரும் தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா யார் தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். சார், என் பையன் தான் ஒண்ணு செய்யலன்னு சொல்றான்ல சார். தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க. என் பையனை எங்கே கூட்டிட்டு போறதுக்கு நான் விட மாட்டேன் சார். விட மாட்டோம். இத பாருங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸை வேலை செய்ய விடாம தடுக்கிறது மிகப்பெரிய குற்றம். அதுக்காக உங்களை குடும்பத்தோட அரெஸ்ட் பண்ண வேண்டியதாயிடும். அந்த அளவுக்கு என்ன கொண்டு போயிடாதீங்க. பிரச்சனை பண்ணாம இவனை அனுப்பிச்சு விடுங்க. சார், வேணா எங்களை அரெஸ்ட் பண்ணிக்கோங்க சார். என் தம்பி எல்லாம் அனுப்ப முடியாது. லேடிஸ் எல்லாம் இருக்கீங்களேன்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தா சரியா வராது. ஏய் வாடா. சார், ஏன் சார் இப்படி அராஜகம் பண்றீங்க? என் பையனை விடுங்க சார். என் பையன் அம்மா, அம்மா என்ன பாருமா. அம்மா, அம்மா, அம்மா உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. சார் சார் ப்ளீஸ் சார், எனக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்க அம்மா தாங்க மாட்டாங்க சார்.
சார் உங்களுக்கு விசாரிக்கணும் அவ்வளவுதானே சார்? நீங்க முன்னாடி போங்க சார், நான் பின்னாடியே வரேன் ப்ளீஸ் சார். ஏய் உன்னை என்ன கல்யாணத்துக்காக கூப்பிடுறான்? முன்னாடி போங்க பின்னாடி வரேன்னு சொல்ற? ஏய் வாடா. சொன்னா கேளுங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். எங்க அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் சார். ஏய் இந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தாச்சு. உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொல்லு. நீ ஸ்டேஷனுக்கு வா, உனக்கு அங்கதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். வா வாடா. ஏய், கல்யாணத்துக்கு வா. அவன் நிரபராதி சார். பெரிய மனசு பண்ணி விட்டுருங்க சார். உங்க இப்ப எதுக்குமா என் காலில் விழுறீங்க? போய் லாயரை பாருங்க. எது சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல சொல்லுங்க. சார் 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 உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் சொல்றதை நம்புங்க. என் பையனை விட்டுருங்க சார். அம்மா அழாதீங்கம்மா, பயப்படாதீங்கம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன என்கொயரி தான் கூட்டு போறாங்க, விசாரிச்சுட்டு அனுப்பிடுவாங்கம்மா. நீ அழாதம்மா, தயவு செஞ்சு சொன்னா கேளுமா. அப்பா அம்மா பாத்துக்கோப்பா. சார் இல்ல சார், சார் விடுங்க சார். ஏய் வண்டி கூப்பிடுடா, ஸ்டேஷனுக்கு போலாம். வேதா பயப்படாதம்மா, பயப்படாத. ஒண்ணும் பயப்படாத, நம்ம பையன் வந்துருவான். வேதா சார் நில்லுங்க சார். சார், சார். நில்லுங்கம்மா. யாரை பார்க்க போறீங்க? இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசணும் சார். அதான் சார் எதுக்கு? சார் என் பொண்ணு அருண் ஏதோ விசாரணைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவன் ரொம்ப நல்லவன் சார். அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். இன்ஸ்பெக்டர் கையில காலில் விழுந்தாவது என் பொண்ணைய கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம் சார். ஏமா நீ கெஞ்சனா விட்டுருவாங்களா? மர்டர் கேஸ்ன்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவனை வெளியில விடுறதா வேணாமான்னு கோர்ட்டு தாம்மா முடிவு பண்ணணும். என்னங்க என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பதட்டப்படாத வேதா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரமா போய் நில்லுங்கம்மா. சார் கூட்டு போங்க சார். சொல்றேன்ல சார், கூட்டு போங்க. கிளம்புங்க கிளம்புங்க சார். வாங்க அண்ணி. ஆமா உன் முழு பேரே அருண் தானா? சார் ஆமா சார். எங்க வேலை செய்யற? சார் வீட்டி கார்மெண்ட்ஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன் சார். உனக்கும் அந்த செத்து போன அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? சார் அவங்க என் அக்காவோட மாமியார் சார். ஓ உன் அக்கா புருஷன் தற்கொலை பண்ணி செத்துட்டாரு. உறவு முறிஞ்சிருச்சுன்னு உங்க அக்காவும் உன் வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீ அந்த அம்மாவை தேடி போன? சார் அது வந்து சொல்லு. அது அவங்க பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ரப்போசல் ஒன்று வந்தது. அதை பத்தி பேசுறதுக்காக தான் சார் நான் போயிருந்தேன். கல்யாணத்தை பத்தி பேச போனவன் எதுக்கு அந்த அம்மாவை கொன்ன? சார் நான் கொல்லல சார். அப்புறம் எப்படி அவங்க செத்தாங்க? சார் அது எப்படி சார் எனக்கு தெரியும்? இந்த பார், நான் மொத்த கதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை என்கொயரி பண்ண கூப்பிட்டுருக்கேன். போய் சொல்லி என்ன ஏமாத்தலாம்னு நினைக்காத. சார் இல்ல சார். செத்து போன உன் மாமாவோட கவர்மெண்ட் வேலைக்காக 2 குடும்பமுமே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என் பையனை கொன்னுட்டாங்கன்னு அந்த அம்மா உன் அக்கா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி பேச வந்தப்ப உன் அக்காவும் அந்த அம்மாவும் ஸ்டேஷன்லயே குடும்பமிடி சண்டை போட்டிருக்காங்க. ஒரு ஐஆர் ஆபீசர் அதை பார்த்துட்டு அவங்க எல்லார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காரு. உங்க 2 குடும்பத்துக்குள்ளேயும் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்ப நீ கல்யாணத்தை பத்தி பேச போனேன்னு சொல்ற. உன் கல்யாணத்தை பத்தி பேச சொல்லி உன் வீட்டுல இருந்து உன்னை அனுப்பி வச்சாங்களா? ஏயா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சார் எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தது உண்மைதான் சார். அதை சுமூகமா முடிக்கிறதுக்காக தான் டீல் பேசினாங்க. நான் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், பதிலுக்கு அவங்க என் அக்காவுக்கு வேலையை விட்டு கொடுத்துறதா சொன்னாங்க. இது நல்ல டீல் தானே. இந்த ஐடியாவை முதல்ல சொன்னது யாரு, நீங்களா இல்ல அவங்களா? சார் அது 2 பக்கமும் பேசிதான் சார் முடிவு பண்ணாங்க. சரி, காம்ப்ரமைஸா போகணும்னு நினைச்சது நல்ல விஷயம்தான். அப்புறம் ஏன் நீ அவங்கள கொன்ன? சார் நான் அவங்கள கொலை பண்ணல சார். அவங்க என்னோட கேரக்டரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இந்த கல்யாணத்தை வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக அதை கிளியர் பண்ணிட்டு வான்னு என் அம்மா சொன்னாங்க. அது விஷயமா பேசதான் சார் நான் அவங்க வீட்டுக்கு போனேன். நீ எங்க பேச போன?
உன் பேச்சு அப்படியே வாக்குவாதமா மாறிச்சு. அந்த வாக்குவாதத்துல அவங்க உன் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசியிருப்பாங்க. அந்த கோவத்துல நீ கட்டையாலேயோ கம்பியாலேயோ அவங்கள நீ அடிச்சிருப்ப. சார் அடி தாங்காம அந்த அம்மா செத்து போச்சு. அந்த பொண்ணு இப்ப சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல கோமாவுல இருக்கு. கேஸ் க்ளோஸ். சார் 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 இல்ல சார், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கவே இல்லை சார். அப்ப என்ன நடந்துச்சு சொல்லு சார். ஏய், நீ அந்த வீட்ல போய் சண்டை போட்டனும் ஒத்துக்கிட்ட, கோவப்பட்டு கத்துனன்னு ஒத்துக்கிட்ட. ஆனா அடிச்சதை மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிற. சார் நான் தான் அடிக்கவே இல்லையே சார். நான் பேசி முடிச்சுட்டு அப்பவே கிளம்பி வந்துட்டேன். ஏய், திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருக்காத. என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. இங்க பாருடா, நீ திட்டம் போட்டு இதை செய்யல. ஆத்திரத்துல அவசரப்பட்டு அடிச்சிட்ட. எதிர்பாராத விதமா அந்த அம்மா செத்து போச்சு. சார் இந்த உண்மையை மட்டும் ஒத்துக்க. உனக்கு பெருசா எதுவும் தண்டனை கிடைக்காம நான் பாத்துக்கிறேன். ஐயோ சார், நடக்காத ஒரு விஷயத்தை நான் எப்படி சார் ஒத்துக்க முடியும்? ஏய், சார் சார் உனக்கு 1 மணி நேரம் டைம் தர்றேன். நான் வெளியே போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள நீ உண்மையை ஒத்துக்கணும். சார் நானா ஒத்துக்க வச்சேன்னு வச்சுக்க, சார் செயலியே உன் வாழ்க்கை முடிஞ்சிரும். எது நல்லதுன்னு யோசிச்சுக்க.